அப்துல்லா இப்னு அப்பாஸ் இடத்தில் ஒரு ஓடி வருகிறார். அப்துல்லா இப்னு அப்பாஸே, ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், பெண் பேசினேன், அவளும் ஒத்துக்கொண்டாள். ஆனால் என்னை விட்டு இன்னொருவரை பெண் மணமகனாக ஏற்றுக்கொண்டாள். என்னால் கோபம் தாங்க முடியவில்லை, அந்த பெண்ணை நான் கொலை செய்து விட்டேன், அதற்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள், ஆனால் எனக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு உண்டா? அப்துல்லா இப்னு அப்பாஸ் கேட்டார்கள், உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கிறார்களா? அவர் கேட்டார், இல்லை, என் தாய் உயிரோடு இல்லை, மரணித்து விட்டார்கள். அப்படி என்ற அல்லாஹ்விடத்திலே தௌபா செய், அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்குரிய காரியங்களை தேடிக்கொள். அங்கிருந்த நபித்தோழர் கேட்டார், தோழரை அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களே, ஏன் அவரிடத்திலே அவருடைய தாயை குறித்து விசாரித்தீர்கள்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்ன சொன்னார் தெரியுமா? என் மரணம் வரை என் உள்ளத்தில் எழுதப்பட வேண்டிய வார்த்தை அது. என் தாயுடைய அழைப்பு என்னுடைய உலகத்திலே இருக்கும் வரை எழுதப்பட வேண்டிய வசனம் அது. இன்னிலா அலமு அமலன், நான் எந்த ஒரு செயலையும் அறியவில்லை அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு தாய்க்கு பணிவிடை செய்வதை தவிர. அல்லாஹு அக்பர். பிர்ருல் வாலிதைன், தாய் தந்தை இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் அல்லாஹ்வுடைய நேசத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாசமாகுவான் அவன் யார்? தாய் தந்தை வயதை அடைந்தும் அவர்கள் உயிரோடு இருந்தும் அதன் மூலமாக யார் சொர்க்கம் நுழையவில்லையோ அவன் நாசமாகுவான். நீ தொழுகையாளியாக இருக்கலாம், தஅவாவில் இருக்கலாம், குர்ஆனை ஓத தெரிந்தவராக இருக்கலாம், மனனம் செய்தவராக இருக்கலாம், நீங்கள் கோடிகளில் புரளக்கூடியவராக இருக்கலாம், தொழிலில் நீங்கள் உச்சத்தை தொட்டவராக இருக்கலாம், உலகமெல்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம். ஆனால் தாய் தந்தையுடைய விஷயத்தில் நீங்கள் குறைவை வைத்திருந்தால் நீங்கள் நஷ்டவாளிகள் தான். இந்த ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் உங்களுக்கு நஷ்டம்தான். நாளை மறு உலக வாழ்க்கையும் நஷ்டம்தான். அல்லாவிற்கு பிறகு கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு உறவென்றால் உம்முக் உம்முக் உம்முக், உன் தாய் உன் தாய் உன் தாய். அதற்கு பிறகு யார சொல்லலாம்? உன் தந்தை. அனிஷ்குரிலி வலிவாலிதைக், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். என் சகோதர சகோதரியை, எனக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய தாய் தந்தை நமக்கு செய்த அருளை போன்று அல்லாஹுடைய அருளால் வேறு யாரும் இந்த உலகத்தில் நமக்கு எந்த அருளையும் செய்துவிட முடியாது. ஒட்டுமொத்த வாழ்வையும் நமக்காக கொடுத்து நம் நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடிய உறவுகள் அது. குறிப்பாக தாய் தன் எதிர்பார்ப்புகளை, தன் ஆசைகளை, தன் எண்ணங்களை, தன் வயதை, தன் வாழ்க்கையை, ஒட்டுமொத்தத்தையும் தன் பெற்றெடுத்த பிள்ளை நலமோடு இருந்தால் போதும் என்று கழிக்கக்கூடிய ஒரே உறவு இந்த உலகத்திலே தாய் மட்டும்தான். அந்த தாயை நோவினை செய்து, அந்த தாய்க்கு சேமத்தை கொடுத்து, அந்த தாயை தள்ளி வைத்து விட்டு, அந்த தாயை உதறி தள்ளிவிட்டு எந்த ரப்பை வணங்கப் போகிறோம்? அல்லாஹ்விடத்தில் நேசத்துக்குரிய அமல் தாய் தந்தை இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல்.